கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் எதை நம்பினாலும் அது ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும். ஆனாலும் தேவனாகிய கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் அடைக்கலமும் கேடகமாய் ஒவ்வொரு நாளும் கடந்து வருகிறார். அவருடைய வழி உத்தமமானது. அந்த வழியிலே நாம் கடந்து செல்லும்போது அதிலே எந்த இடறுதலும் இல்லை. எனவே நாம் தேவனுடைய வழியிலே ஒவ்வொரு நாளும் நடப்போம். இந்த பொல்லாத உலகத்திலே அவருடைய வழியில் நடக்க முடியவில்லையே, எவ்வாறு நடக்க முடியும் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்காமல் கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு கேடகமாய் கடந்து வருவார். அவர் உத்தமமாய் நடக்க நமக்கு உதவி செய்வார். அவருடைய பலத்தை நாம் கேட்போம். அவரது தயவை நாம் நாடி நிற்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய கடந்து வருவார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவித தீமைகளில் நின்றும் அவர் நம்மை விலக்கி பாதுகாத்து நமக்கு கேடகமாய் நிற்பார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவருடைய வழியை பின்பற்ற வேண்டும். அவருடைய வசனத்தை நாம் கைக்கொண்டு வாழும்போது அவர் எல்லாவற்றிலும் நமக்கு துணையாய் கடந்து வருவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.